நண்பர்களே, இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மாற்றத்துக்கான அறிகுறியா 4 மாநில தேர்தல் முடிவுகள் என்பது பற்றிதான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். 4 மாநிலம் மட்டுமல்ல, இன்று மிசோரம் மாநில தேர்தல் முடிவு வந்துவிட்டது. 5ஆம் மாநில தேர்தலும் 4 மாநிலத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஆறுதலாக இன்று 5வது மாநிலமான மிசோரமிலிருந்து ஒரு தேர்தல் வெற்றி கிடைத்திருக்கிறது. 5வது முறையாக என்னுடைய ஞாபகம் அந்த மாநிலத்துடைய காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கிறது. ஒரு மிசோரமை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆறுதலான செய்தியாக பார்க்கலாம். ஆனால் 4 மாநிலத்தில் இந்த கட்சி காங்கிரஸ் கட்சி அடைந்த பின்னடைவு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வரக்கூடிய 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் சோனியா காந்தியுடைய பிறந்த தினம், இன்னொரு பக்கம் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம். இரண்டையும் கூட பொருத்தி பார்க்கக்கூடிய நிலைமையை நாம் பாதிக்கிறோம், ஊடகவியலாளர் மத்தியிலும் அரசியல் வல்லுநர் மத்தியிலும். இந்த நிலைமையில் காங்கிரஸ் கட்சி பெரும் பின்னடை சந்தித்திருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சிக்கு 2014ஆம் ஆண்டுக்கான நம்பிக்கை எதிர்கொள்வதற்கு நம்பிக்கை பெருமளவுக்கான வெற்றிகள் கிடைத்திருக்கிறதா? புதிதாக வலித்திருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி டில்லி ஏற்படுத்தக்கூடிய வைப்ரேஷன் அதிர்வலைகள் நாடு முழுவதும் எதிரொலிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் செல்வதற்கு முன்னால் இது பற்றிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நடந்து முடிந்த 5 மாநிலங்களில் 4 மாநில சட்டமன்றத்துக்கான முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாஜக ஆட்சியை பிடித்துள்ளது. டெல்லியில் இழுபறி நிலை நீடிக்கிறது. 4 மாநிலங்களிலும் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்திருக்கிறது. முதன்முறையாக டெல்லி தேர்தலில் களமிறங்கிய கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி 28 இடங்களை கைப்பற்றியுள்ளது அனைவரின் புருவத்தையும் உயர்த்தியுள்ளது. இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்ட மிசோரம் மாநிலத்தில் 28 இடங்களை பிடித்துள்ள காங்கிரஸ் கட்சி ஆறுதல் வெற்றி பெற்றுள்ளது. உட்கட்சி பூசலால் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்ததாக ஒரு தரப்பும், மக்களின் வெறுப்பின் வெளிப்பாடே இந்த தேர்தல் முடிவு என்றும் அரசியல் நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். காங்கிரசின் பின்னடைவுக்கு பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியின் சூறாவளி பிரச்சாரம் மிகப்பெரிய காரணியாக அமைந்துவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். உதாரணமாக, ராஜஸ்தான் மாநிலத்தில் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்ட 20 தொகுதிகளில் பாஜக 14 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியுள்ளது. அதே நேரம் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்ட 7 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை என்பது கவனிக்கத்தக்கது. நடந்து முடிந்துள்ள 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் மக்களவை தேர்தலில் எதிரொலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மாற்றத்திற்கான அறிகுறியா 4 மாநில தேர்தல் முடிவுகள்? ஆம் நண்பர்களே, மாற்றத்துக்கான அறிகுறியா இந்த 4 மாநில தேர்தல் முடிவுகள் என்பதை பற்றி தான் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் திரு கோபன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல தமிழக பாரதிய ஜனதா பிரமுகர் திரு KT ராகவன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சமூக ஆர்வலர் திரு சந்திரமோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நான் திரு KT ராகவன் இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஒரு 4 மாநில தேர்தலுடைய முடிவு இப்படித்தான் அமையும் கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களுமே எல்லா கருத்து கணிப்புமே தெரிவிச்சிருந்தது. எதிர்பார்ப்புகள் கருத்து கணிப்பில் இருந்தாலும் கூட அதை நிதர்சனமா பார்க்கும்போது ஒரு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். 2014 தேர்தலையும் நரேந்திர மோடியை பிரதமர் வேட்பாளர் அறிவிச்ச பிறகு மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்த நிலைமையில இப்படி ஒரு தேர்தல் முடிவு வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயமா நீங்க பாக்குறீங்களா? இல்லாட்டி அங்க உள்ள மாநில முதல்வர் தான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாமே காரணம். நிச்சயமா. ஏன்னா மத்திய பிரதேச கவர்மெண்ட் அரசாங்கம் பாத்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் பல நல்ல திட்டங்களை கொடுத்திருக்கிறார். அதை பிரச்சாரத்துக்கு போகும்போது நரேந்திர மோடி அவர்கள் கூட பட்டியலிட்டு காட்டினார். அதே போல சத்தீஸ்கர், ஏன்னு சொன்னால் சத்தீஸ்கர்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 8 மாநிலங்கள் நக்சலைட் ப்ரோன் மாநிலங்களா இருக்கு. அந்த இடத்துல சால்வோஜ்தாம்னு ஒன்னு ஆரம்பித்து அது பழங்குடி மக்களை அந்த நக்சலைட் தீவிரவாதிகளுக்கு எதிராக இது பண்ணிட்டு அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்கிறாரு. அதே போல இன்னைக்கு ஃபுட் பில் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசாங்கம். அதுக்கு முன்னோடியாக முன்னுதாரணமா இருந்தது சத்தீஸ்கர் மாநிலத்துடைய அந்த ஃபுட் பில் தான். மிக சிறந்த அளவில் எப்படின்னா ஒரு குடோன்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசி யாருக்கு பயனாளிக்கு போகின்ற வரைக்கும் செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு பயனாளிகளுக்கும் போயிருக்கிறது, பயன்பட்டு இருக்கிறார்கள். சத்தீஸ்கர் குறிப்பாக கிட்டத்தட்ட 40% மேல டிரைபல் மக்கள் பழங்குடியினர் இருக்கிற மாநிலம். அந்த மாநிலத்திலையும் கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அதிகமாக இருக்கிற மாநிலம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிச்சிருக்கும். ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அந்த மாநிலத்தில் இருந்த பிரச்சனை என்னன்னா ஆளுங்கட்சிக்கு கிட்டத்தட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலியல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்டிருக்கிறது. 2-3 மந்திரி ராஜினாமா பண்ணாங்க இதனாலேயே. அது மாத்திரம் சில ஊழல்கள்ல கூட அவங்க மாட்டினதுனால மக்கள் நிச்சயமா வெறுப்பெற்று இருக்காங்க. அதுல நரேந்திர மோடியோட பிரச்சாரம் மிக பெரிய அளவில் இல்லாட்டி 199 சீட்டு இருக்கிற இடத்துல போய் 165 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சாதாரண விஷயம் இல்ல. இது மிகப்பெரிய ராஜஸ்தான் அரசியல் வரலாறுல மிகப்பெரிய வெற்றி.
இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாம் இது இன்க்ளூசிவ் எல்லாமே தான். ஆட்சிக்கு எதிரான வாக்குகள், அதே போல பாரதிய ஜனதா கட்சி சரியாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சரியாக எடுத்துட்டு போனது, நரேந்திர மோடி அவருடைய பிரச்சாரம் எல்லாம் சேர்ந்துதான் இந்த வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான நிலைமை உங்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் திரு சந்திரமோகனோட கேட்கிறேன், ஒரு தமிழகத்தில் எப்படி தேமுதிக வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோ, ஒரு புதிதா ஒரு ஆரம்பித்த கட்சி நாடு முழுவதும் மாநிலம் முழுக்க ஒரு 10% வாக்கு வாங்கிச்சு. ஆனால் அவங்களால சீட்டை அதை கன்வெர்ட் பண்ண முடியல. ஒரு சீட்டு தான் அவங்களால முதல் தேர்தலில் ஜெயிக்க முடிஞ்சது. ஆனா ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்த முடிஞ்சது. ஆனா டெல்லியில களமிறங்கின உங்களுடைய கட்சி முதல் தேர்தலே கிட்டத்தட்ட 28 தொகுதி போட்டு வெற்றி பெற்று நம்பர் 2க்கும் நம்பர் 1க்குமான இடைவெளி ரொம்ப குறைவு, ஒரு 4 சீட்ல தான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருச்சு. இது வந்து நீங்க எதிர்பார்த்தது தானா? எல்லாருமே வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து நிச்சயமா ஓட்ட பிரிக்கும், ஓட்ட பிளவுபடுத்தும் எதிர்பார்த்தாங்களே தவிர சிங்கிள் டிஜிட்டுக்கு மேல போகணும் கருத்து கணிப்புகள் கூட சொல்லல. அப்படிங்கும் போது அங்க இருந்த மக்களுடைய மனநிலை இது வந்து ஒரு 2 கட்சிக்கு ஒரு மாற்றம் உருவாக்கி ஆகணும் அப்படிங்கிற எண்ணமே பிரதிபலிச்சதா? அது நீங்க எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பா. அதாவது வந்து ஊடகங்களையும் சரி மீதி மாநிலங்களும் சரி மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கல. ஆனா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இது 3 வருஷமா பண்ற ஒரு போராட்டம், இது ஊழல் எதிர்த்து போராடணும். அது பண்ண முடியல. காங்கிரஸ் பிஜேபி எல்லா கட்சிகளும் சேர்ந்து லோக்பால் மசோதாவை எடுத்துன்னு வராம மக்களை ஏமாத்துற அப்புறம் வேற வழி இல்லாம இல்ல உள்ள அரசியல்ல இறங்கிதான் இதை சுத்தப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட தான் இறங்கணும். அதனால மக்களுக்கு எங்க மேல இருந்த நம்பிக்கை, நாங்க ரோடா போயிட்டு ஒவ்வொரு டோர் கேம்பெயின் பண்ணும்போது அவங்க எங்க கிட்ட சொன்ன விஷயங்கள் அப்பவே எங்களுக்கு தெரியும். இன்னும் கேட்டா நாங்க வெற்றி பெற வேண்டிய விஷயம் இது. வெற்றி பெறலன்றதுலயே எனக்கு வந்து கொஞ்சம் சோகம் இருக்கு. 28 வாங்கிருக்கீங்க, இது ஒரு பெரிய அதிர்வு அப்படின்றீங்க. 28 கம்மின்ற நான் வந்து மெஜாரிட்டி நாங்க எடுத்திருக்க வேண்டியது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனா இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப பாஜக வந்து நிறைய மாநிலங்களை வின் பண்ணுது, காங்கிரஸ்ல இருந்ததெல்லாம் வின் பண்ணிருக்கு. அவங்களே தக்க வச்சு கொடுத்திருக்காங்க. தக்க வச்சதுக்கு அவங்களுக்கு பாராட்டு தரணும், ஏன்னா நல்லபடியா கவர்னன்ஸ் பண்ணாங்கன்னா ஃபைன். பட் டெல்லியில பொறுத்த வரைக்கும் நீங்க ஒண்ணு யோசிக்க வேண்டியது என்னன்னா, இது வரைக்கும் எலெக்ஷன்ல எப்பவுமே 2 கட்சி தான் இருக்கும். ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி, காங்கிரஸ் பிஜேபி அந்த மாதிரி தான். சோ மக்கள் முக்காவாசி ஓட்டு போடும்போது என்னன்னா வேற வழி இல்லாம தான் இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர்த்து, இந்த கட்சி வந்தா நம்ம நாடு நல்லா ஆகும்ன்றதுக்காக ஓட்டு போடல யாருமே. 2 திருடங்கள்ல எந்த திருடன் வந்து கம்மி திருடன்றத பார்த்துதான் ஓட்டு போடுறாங்க. நாங்க என்ன சொன்னோம், மூணாவதா ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா நல்லவர்கள் உள்ள நுழைந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இது தாங்கன்னு சொன்ன உடனே மக்கள் உடனே என்ன சொன்னாங்க, தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோட. இன்னும் கேட்டனா 1000 பேர் கிட்ட குடும்பங்கள் டெல்லியில அவங்களுடைய வீடுகளை எங்க வாலண்டியர்ஸ்க்காக திறந்து விட்டாங்க. வாங்க எங்க கூட வந்து தங்குங்க, நாங்க சாப்பாடு போடுறோம், தங்கத்துக்கு இடம் தரோம். எந்த கட்சிக்கு இங்க வந்து ஒரு டிஎம்கே வாலண்டியரோ இல்ல ஏடிஎம்கே வாலண்டியரோ உங்க வீட்டுக்கு வந்து நாங்க தங்குறேன் கட்சி பிரச்சாரம் பண்ணணும்னு சொன்னா ஒத்துக்குவீங்களா? இல்ல. டெல்லியில அந்த அளவுக்கு பண்றாங்கன்னா அப்ப மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கும் எங்க மேல. வெளியிடங்கள்ல இருந்து நீங்க பிரச்சாரத்துக்கு ஆட்களை கூட்டு வந்திருக்கீங்க, முதல் படி வந்து தெரியுது. இதுல தானா வந்தது எல்லாருமே வெறும் இந்தியால இருந்து மட்டும் யூஎஸ்ல இருந்து தானா வந்த கூட்டம். புரிஞ்சுக்கிட்டேன். நான் திரு கோவன் அவர்கிட்ட கேட்டார், யூஎஸ் சிங்கப்பூர்ல இதெல்லாம் வந்திருக்காங்க. நம்ம தன்னார் கோயிலுக்கும் திருமணத்துக்கு போற மாதிரி. அதாவது இந்த 5 மாநில தேர்தலில் பாத்தீங்கன்னா தில்லி வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு மாநிலம். அங்க தலைநகரம், இந்த நாட்டினுடைய தலைநகரம். அங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்பன் எலைட், மேல்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதி அது. அங்க வந்து மாநில ஆட்சி ஒண்ணு இருக்கு, மத்தியில ஒரு ஆட்சி இருக்கு. மத்திய ஆட்சிக்கு எதிராக நடைபெறுகிற போராட்டங்கள் மாநில ஆட்சியை பாதிக்கிறது. ஆக இரண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னி பிணைந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு கீழே இருக்கும், மாநில அரசு எல்லாமே எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை. ஒரு சம்பவம் நடக்கும்போது மத்திய அரசும் அது சம்பந்தப்படுது, மாநில அரசும் சம்பந்தப்படும். ஆகையினால அந்த தாக்கம் ஏன் ராஜஸ்தான்லயே சத்தீஸ்கர்ல இல்ல? அது வந்து டெல்லியில மட்டும்தான் அந்த தாக்கம். அதனால அங்க என்ன நிலைமைன்னா, அது வந்து ஆம் ஆத்மி என்கிற இயக்கம் வந்து சமீபத்தில் பல பிரச்சனைகள் வந்து டெல்லியில வெடித்த போது அதை வந்து வழிநடத்துகிற இயக்கமாக ஆம் ஆத்மியை கையில் எடுத்து அதுல வந்து மக்களுக்கு அந்த டெல்லி வாழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இன்றைக்கு அவர்கள் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். அதற்காக ராகுல் காந்தி அவர்களை வாழ்த்தி இருக்கிறார். நாங்களும் அதை வாழ்த்துறோம். ஏன்னா ஒரு நல்ல முயற்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. ஏன்னா அவர்கள் கையாண்ட விதத்தையே காங்கிரஸ் கட்சியினர் பாடமாக கற்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கார். ஆக இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் ஆம் ஆத்மி என்பது டில்லியில அவர்களுடைய அணுகுமுறை
இந்தியாவின் பல மாநிலங்களிலே வெற்றி பெறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. வெற்றி பெறாது அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பா? அடுத்து சொல்லிடுறேன். அடுத்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அப்புறம் சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கே மாநில தலைமை முதலமைச்சர்கள், இப்ப மத்திய பிரதேஷ்ல சௌகான், அங்க பாத்தீங்கன்னா விஜயராஜ் சிந்தியா, ராமன் சிங், இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டார்கள். இவர்கள் தான் மையப்படுத்தப்பட்டு தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. அந்த மோடி ஒரு பிரதம வேட்பாளர் என்கிற அளவிலே ஒரு பிரச்சாரத்தை அவர் செய்தாரே தவிர மக்கள் ஈர்க்கப்பட்டது அந்த மாநில தலைமையால் தான். மாநில தலைமையினால மாநில ஆட்சியினுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ரிசல்ட்டாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோமே தவிர மாநில அரசியல், மாநில அரசு அந்த தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. இது செமி ஃபைனல் அல்ல. இது நாடாளுமன்ற தேர்தலை எந்த வகையிலும் பாதிக்காது. ஆனால் ஒரே ஒரு கருத்து, இந்த வெற்றி பாஜகவுக்கு நம்பிக்கையும் காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தி இருக்குது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்ப பெருந்தன்மையான ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க. அந்தந்த மாநில தலைமைக்கு ஏற்பதான் முடிவெடுத்திருக்கு அப்படின்றா, ராஜஸ்தான்ல இருந்த அசோக் கெலாட்டும் டெல்லியில் இருந்த ஷீலா தீட்சித்தும் சரியா செயல்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இதே போல பிற மாநிலத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் முதல்வர்கள் தங்களுடைய செல்வாக்கை சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தை பாரதிய ஜனதா ஆகக்கூடிய முதல்வர்கள் போல தங்களுடைய செல்வாக்கை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்களா? 2014 இது எதிரொலிக்காது என்றால் ஏன் எதிரொலிக்காது? எதிரொலிக்குமா என்றால் ஏன் எதிரொலிக்கும்? மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. 4 மாநில தேர்தல் முடிவுகள் மாற்றத்துக்கான அறிகுறியா என்பது பற்றி இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு ராகவன் அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். சந்திரமோகன் பேசும்போது ஒரு வார்த்தை குறிப்பிட்டாரு, நிச்சயமா 3 இருக்கும்போது ஒரு அதிர்ச்சி ஏற்படுது. அந்த திருடனா இந்த திருடனாங்கிறது இல்லை அப்படின்னு. அது ஒரு சபைக்கு மீறின ஒரு வார்த்தையா நம்ம பார்த்துட்டாலும் கூட ஒரு சாமானியனுடைய கோபத்தை கிளறா இருந்துச்சு. நான் சந்திரமோகன் ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன். அவர் எப்பயுமே பேசும்போது ரொம்ப ஆவேசமான கருத்துக்களை தெரிவிப்பார். ஆனா அந்த ஆவேசமான கருத்துக்களுடைய வெளிப்பாடா தான் இன்னைக்கு டெல்லி தேர்தல் முடிவு வந்திருக்காங்க. பார்க்க முடியாது. விளக்குமாறு அப்படிங்கிறது நம்ம ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்க மாட்டோம். அதே அவங்க சின்னதா வச்சுக்கிட்டு எல்லாரும் விளக்குமாறு கையை ஏந்தி ஜிந்தா பார்த்து சந்தோஷமா கோஷம் போறது ஒரு வித்தியாசமான காட்சி. அதாவது காங்கிரஸ், பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் பார்க்க தவறிய ஒரு பார்வையை ஆம் ஆத்மி கட்சி பார்க்கிறதா? ஆம் ஆத்மி மட்டும் சொல்ல, ஒரு மாற்று பார்வை தேவைப்படுகிறார் இந்த இடத்துல. பொதுவாகவே அரசியல் என்று சொன்னாலே மக்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வெறுப்பு இருக்கிற உண்மைதான். அது மறுக்க முடியாத உண்மை. அது மக்கள் நல்லாட்சியை விரும்புறாங்கிறதும் உண்மை. இப்ப இன்றைக்கு ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் அங்கே செல்வாக்கு பெற்று வந்ததா சொன்னாலும் கூட அங்க பிஜேபி தான் முதன்மையான கட்சி. அதை சொல்ல மறுக்கிறாங்க. நான் எங்களுக்கு அவ்வளவு செல்வாக்கு இருக்கு ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னு, 25 வயசு பையன் ஓடுற ஓட்டமும் 2 மாச குழந்தை ஓடுற ஓட்டமும் ஒன்னா வந்துருச்சுன்னா அவன் 2வது தான் வந்தான், நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்ல முடியாது. 2 மாசம் என்.டி. ராமாராவ் மாதிரியான ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை சொல்லும் என்.டி. ராமாராவுக்கு ஸ்டார் வேல்யூ இருந்துச்சு. உடனடியா திண்டுக்கல் இடைத்தேர்தல் ஜெயிச்சார், அவங்க கட்சி ஜெயிச்சதுன்னா அதுக்கு வெற்றியை கம்பேர் பண்ணல. நான் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் சொன்னேன். இவருடைய வெற்றியை நான் குறைச்சி மதிப்பிடல. ஆனா பொதுவா மக்களுடைய மனம், மக்களோட எண்ணம் அதுதான், நல்ல ஆட்சி வரணும். அது இல்லாம இந்த கடந்த 5 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி இதுக்கு மிகப்பெரிய காரணம் இவங்களுடைய வளர்ச்சிக்கு அங்க டெல்லியில. ஏன்னு சொன்னால் அது பல 2Gல இருந்து ஆரம்பிச்சு பல ஊழல் வழக்குகளை சிக்கினது மாத்திரம் இல்ல, அத ஒவ்வொரு மந்திரியும் டிவியில உட்கார்ந்து அது மாதிரி நடக்காத மாதிரியே எடுத்துட்டு போனாங்க. அதாவது சில விஷயங்கள் நடந்திருக்கிறது, அதற்கான விசாரணை போடுறது கூட சொல்றதுக்கு அவங்க மனசு தயாரா இல்ல. அது கோல்கேட் வழக்குல கூட ஒண்ணுமே நடக்கல. எல்லாமே நீங்க பிரிசம்டிவ் லாஸ்ன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியே கபில் சிபல் போன்ற தலைவர்கள், அமைச்சர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது மக்களுடைய கோபம் அதிகமாகி போச்சு. அதனுடைய வெளிப்பாடு தான் இவங்க நடவடிக்கை எடுக்க தயாராக இல்லைன்னும் பொழுது இன்றைக்கு மக்கள் என்ன பாக்குறாங்க, ஒரு நல்லாட்சி வரணும்னு நினைக்கிறாங்க. டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அது அங்கே பலதரப்பட்ட படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மாநகரம். அதனால அந்த எஃபெக்ட் இருக்கு. வரவேற்கத்தக்க விஷயம் தான். இதனால பல கட்சியினுடைய தலைமை இதுல ஒரு பாடம் கற்றுக்கொண்டால் நல்ல விஷயம் தான், இல்லன்னு சொல்லல. நீங்க சொன்னீங்க அது காங்கிரஸ் மீதான கோபம் தான் அதுக்கு அடிப்படையான காரணம் சொல்லி சொன்னீங்க. உங்களுடைய கூற்று உண்மையா இருந்தா காங்கிரஸ் மீதான கோபம் பாரதிய ஜனதாவுக்கான லாபமா இருந்திருக்கணும். கண்டிப்பா அதனுடைய ஓட்டு பூரா உங்களுக்கு விழுந்திருக்கணும். உங்களுக்கு விழுந்ததுக்கு இணையா இன்னொருத்தருக்கு விழுது அப்படின்னா உங்களை சரியான ஆல்டர்னேட்டிவா மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இல்லையா? நீங்க சரியான ஆல்டர்னேட்டிவா ஏற்றுக்கொண்டதுனால தான் எங்களை முதல்ல கொடுத்தாங்க. இன்னும் கேட்டா காங்கிரஸுக்கோ பிஜேபிக்காக மாற்றமாக இவர்களை பார்த்தா இவங்க தான் ஆட்சிக்கு வந்திருக்கணும், வரலையே. இதனால அப்படி சொல்ல முடியாது. நாளைக்கு முதலமைச்சர் ஆக முடியும், நாளைக்கே நினைச்சா அவங்க முதலமைச்சர் ஆக முடியும். நீங்க நினைச்சா ஆக முடியாது. காங்கிரஸ் 2 பேரும் ஆதரிக்க. நாங்க இப்ப என்ன சொல்றோம், ஏதாவது ஒரு தேர்தலை பாத்திருக்கீங்களா,
நாங்க ஆட்சியை பிடிக்கிறோம் தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க நாங்க தான் எதிர்கட்சியா இருப்போம், 2 பேருக்கும் ஒரே போட்டியா இருக்கு. என்ன பயம்? அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தா ஆட்சி அமைக்கிறதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீங்க எங்களுடைய நாங்க வந்து வரல அப்படி சொல்றதுக்கான பயம் என்ன? பயம் இல்லையே. ஒரு நிமிஷம் நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு அதுக்கு அதிகாரம். இப்ப மக்கள் வந்து 32 சீட் கொடுத்திருக்காங்க கூட்டணியோட சேர்த்து. நாங்கள் பல திட்டங்களை சொல்லி இருக்கிறோம், மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறோம். அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான தேவையான மேண்டேட் எங்களுக்கு இல்ல. அப்ப இல்லாத போது அந்த சட்டமன்றத்தில் பிரச்சனை தான் எப்ப பார்த்தாலும் சந்திக்க வேண்டியதா இருக்கும். நாம ஒரு இதெல்லாம் நான் கொண்டு வருவேன், மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்ற முடியாது என்ற பட்சத்தில் நாங்க என்ன முடிவு எடுக்க முடியும்? அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப இவர்கள் வராங்க, இவங்க செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? இவங்க ஆட்சிக்கு வந்து உடனே வந்துருவாங்க நினைச்சாங்கிறீங்களா? நினைச்சா வந்தாலும் இவங்களுக்கு அதே பிரச்சனை இருக்கு. நிதர்சனமான சில உண்மைகள் இருக்கிறது. அவங்க நினைச்சா நாளைக்கு வந்துட முடியும். ஒரே விஷயம், பெரிய கெட்டவரால் எந்த கட்சியை எதிர்த்து அவங்க இத்தனை காலமா பண்ணாங்களோ அந்த கட்சியோட கூட்டணி. அந்த கொள்கையில வந்து நாங்க வந்து மக்களுக்கு கொடுத்த வந்து ஒரு சத்தியம் என்னன்னா, இவங்க மக்களுக்கு சத்தியம் கொடுத்திருக்கிறோம். காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, 2 பேர் கட்சிகிட்டையும் வந்து எந்த விதமான கூட்டணியும் கிடையாது. அவங்க ஆதரவு தெரிவிச்சாலும் நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். காங்கிரஸும் பிஜேபி எதிர்த்து போட்ட ஓட்டு வந்து நம்பிக்கை, எங்க மேல இந்த நம்பிக்கைக்காக போட்ட ஓட்டு. நாங்க கூட்டணி வச்சோம்னா அவங்களுக்கு செய்யற அவமரியாதை, அவங்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம் அது. அதனால என்ன ஆனாலும் சரி, நாங்க ஆட்சிக்கு வரோமா வர ஆட்சியை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. மக்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு முக்கியம். அதனால சத்தியமா கூட்டணி வைக்க மாட்டோம். இப்ப திரும்பி எலெக்ஷன் வரட்டும். பிஜேபி 32 சீட் அப்படித்தானே எங்களை நம்பி தானே போட்டுருக்காங்க. தேதிக்கு 32 சீட் வச்சிருக்கிறவங்களும் ஆட்சிக்கு வர மாட்டாங்க, 28 சீட் வச்சிருக்க நீங்களும் ஆட்சிக்கு வர மாட்டீங்கன்னு அப்படியே 6 மாசம் 8 மாசம் 10 மாசம் அப்படியே திரும்பி தேர்தல் வந்து திரும்பி போகணுமா? மக்கள் வந்து தங்களுடைய மேண்டேட்டை மாத்தி அமைக்கணுமா? இப்ப அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது நான் சொல்லணுன்ற அவசியம் கூட இல்ல. ஒரு சாமானிய மக்கள் அங்க என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி எலெக்ஷன் வச்சா காசு ஆகுமே, செலவாகுது இல்லையா மக்களுக்கு அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க திரும்பி எலெக்ஷன் வச்சா ஆகுமே, காசு செலவாகுமேன்னு சொல்றீங்க. ஆனா ஒரு தவறான கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் ஆட்சி புரிஞ்சுதுன்னா எவ்வளவு லாஸ் ஆகும் மக்களுக்கு, எவ்வளவு ஊழல் நடக்கும். அதுக்கு இது வந்து ஒரு இதுவே இணையே கிடையாது. அதனால கண்டிப்பா திருப்பி ரீஎலெக்ஷன் மக்கள் சொல்றாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள் உங்களை விடவில்லையே. நீங்க 28 தானே இருக்கீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப மக்கள் உங்களை நம்புறாங்க, நீங்க உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கலையே. டெல்லியில வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. அதனால இந்தியா பூரா டெல்லி காங்கிரஸ் சொல்ல முடியுமா? நீங்க பிஜேபியை சொல்லுவதற்காக நான் சொல்றேன். நீங்க எதிர்பார்க்கறாங்க, எங்களை அதிகமா எதிர்பார்க்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு இணையா வந்திருக்காங்க. நம்ம அதை மறந்துட முடியாது. 32க்கும் 28க்கும் வந்து பெரிய வித்தியாசம் எதுவாக இல்ல இருந்தாலும் கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான். அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் முதல்ல வரணும். அரசியல புதுசா எங்களை என்னவோ புறக்கணிச்சுட்டு இவங்களதான் ஆட்சிக்கு மக்கள் என்ன தேர்ந்தெடுத்த மாதிரி பேசுறாங்க. அப்படி இல்ல. 2004 உங்களோட வெறும் 6 சீட்டு கூட இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைச்சு 5 வருஷம் இருந்து அதுக்கடுத்து 5 வருஷம் வந்து 10 வருஷம் முழுமையா பண்ணி சரியான உதாரணம் நீங்க சொல்றீங்க. தயாரா இருக்கீங்களா? கூட யாரா வர தயாராங்க? ஒரு முக்கியமான கேள்வி. இல்ல இவங்களோட வர தயாரா யார் இருக்காங்க? அதுவும் தானே பிரச்சனையா இருக்கு. இப்போ பிஜேபியுடைய வேட்பாளர் முதலமைச்சர் வேட்பாளர் சரியா சொன்னார். ஹர்ஷவர்தன் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்களும் தானே, நாங்க ஹார்ஸ் ட்ரேடிங்ல நாங்க ஈடுபட மாட்டோம், குதிரை வியாபாரத்தில் ஈடுபட நாங்க தயாரா இல்லை. மக்கள் குதிரை வியாபாரத்தில் ஈடுபட தயாரா இல்லை என்று சொல்லி இன்னைக்கு சொல்றீங்க. ஆனா பீகார்ல 2004 தேர்தல் நடந்த போது கடைசியில் வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் கூட நீங்க பேச தயாரானீங்க. விட்டு லாலு பிரசாத் கூட பேசிருப்பீங்க. ஆட்சி கலைக்கப்படல. நீங்க ரெண்டு வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குதிரை வியாபாரங்கிறது வேற, எனக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்கறது வேற. குதிரை வியாபாரம் உங்க இஷ்டம். நீங்க இப்படிதான் பேசணும் நான் சொல்ல வரல. ஆனால் நாங்கள் எங்களுடைய மக்களுடைய ஆதரவை கேட்கிறோம், மக்கள் கொடுத்தா வரோம். அப்படித்தான் நடந்திருக்கோம். எலெக்ஷன் அதுதானே. அதே போலதான் இங்கேயும். இப்ப பொறுத்த வரைக்கும் ஹர்ஷவர்தன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, குதிரை வியாபாரம் செய்ய நாங்கள் தயாரா இல்லை. குதிரை வியாபாரம் தயாரா இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. நான் திரு கோமநாதன் கும்புறேன். வெற்றி தோல்வி என்பதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 1984 இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டப்போ 543 தொகுதிகளில் 403 இடத்துல நாங்க ஜெயிச்சோம். இந்திய அரசியல் வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் அவ்வளவு பெரிய வெற்றியை ஒரு கட்சி பெற்றது கிடையாது. இந்தியா முழுவதும் இந்திரா அலை வீசியது, இந்திராவின் மீது அனுதாப அலை வீசி நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் அடுத்து விபி சிங்கினுடைய எதிர்ப்பு வந்து அடுத்து அவர் 89 அவர் ஆட்சி அமைக்கிறார். நாங்கள் ஆட்சி இழக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இல்லாத காரணத்தினாலே நாங்கள் ஆட்சி அமைக்கல. விபி சிங்க பாரதிய ஜனதா கட்சியெல்லாம் ஆதரித்து ஒரு கூட்டணி அமைக்கிறது. ஆக இந்த வெற்றி தோல்வி என்பது நிரந்தரமானதல்ல. நாங்கள் வந்து இந்த 65 ஆண்டுகள்ல நிறைய வெற்றிகளை பெற்ற கட்சி காங்கிரஸ்.
தோல்விகளை இன்னைக்கு மக்கள் வழங்கியிருக்காங்க. இந்த தோல்வியில் இருந்து ஸ்தாபனத்தை நாங்கள் மட்டும் இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில இந்த சீரமைப்பு பணியை அந்த இளைஞர் மேற்கொண்டு முற்றிலும் சீரமைப்பாரையானால் இந்த இயக்கத்தை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் வெற்றிகளை அதிகம் பெற்ற கட்சின்னு சொன்னீங்க. என்னுடைய பார்வை எப்படி மாத்துவாங்கன்னா, வெற்றிகளை மட்டுமே பெற்றிருந்த கட்சி இப்ப தோல்விகளை அதிகம் பெற ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல வந்து காங்கிரஸ் கட்சியே கிடையாது, மூணு இருந்தாங்க. கட்சி இல்லவே இல்லை 80 வரைக்கும். தோல்விகளே 1967 கூட நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அப்ப மாநில கட்சிகள் வந்துடுது. உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல பல மாநில சம்யுக்த விதாய்தல் போன்ற கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பல மாநிலங்கள்ல நிலைமை மாறியது. ராமநாதபுரம் தலைமையில நிறைய மாற்றங்கள். ஒவ்வொரு கட்சியா உருவாக உங்களுடைய நிலை, உங்களுடைய தரம் வந்து என்ன காரணம் சொல்றேன், அதாவது ஒரு தேசிய கட்சி வந்து மாநில மக்களின் உணர்வுகளை அபிலாஷைகளை நிறைவு செய்ய முடியாமல் சில நேரங்களில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சி மாநில பிரச்சனையை பேசுகிற அளவுக்கு தேசிய கட்சி பேச முடியல. ஒரு காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனையில ஒரு தேசிய கட்சி இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக பேசுவதை போல நாங்கள் பேச முடியல. அங்க இருக்கிற காங்கிரஸ் வேற மாதிரி, இங்க இருக்கிற காங்கிரஸ் இந்தியா முழுவதும் இருக்கிற காங்கிரஸ் கட்சி அதுல நிலைப்பாடுகள்ல தீவிரத்தன்மை இல்ல. அதனால மக்கள் வந்து தீவிரமாக பேசுகிற மக்கள் கிட்ட போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்த வந்து கம்யூனலிஸ்டா மதவாதியாக இருப்பது ரொம்ப சுலபம். ஆனா மத சார்பற்ற அரசியல் செய்வது என்பது மிக கடினமானது. ரெண்டு மதங்களையும் இணைக்கிற பணி என்பது அதுல நிறைய பிரச்சனைகள், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா மிசோரம் சத்தீஸ்கர் மக்களுக்கோ ராஜஸ்தான் மக்களுக்கோ அது இருக்கக்கூடிய கட்சி மதவாத கட்சி அப்படிங்கிறது தெரியலையா? ராஜஸ்தான்ல இருந்த முதலமைச்சர் வந்து மதவாதி நினைச்சிட்டாங்களா? இல்ல டெல்லியில வந்து அந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லாம அந்த காங்கிரஸ் முதல்வரே தோற்றாங்க. மாநிலத்துல சில முதலமைச்சர்கள் வந்து ஒரு நல்ல முதலமைச்சர்களாக இருந்து எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு மனப்போக்கோடு இருக்கலாம். ஆனால் நரேந்திர மோடி குஜராத் பேட்டர்ன் நாங்க பார்த்திருக்கோம். குஜராத்தில் அவர் எத்தகைய அரசியலை மேற்கொண்டார், என்ன நடந்தது? அதாவது நீங்க என்ன நான் சொல்லிட்ட அப்புறம் பேசுறேன். அதாவது அதுல வந்து அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். மத அடிப்படையில் மக்களை பிரிப்பதன் மூலமாக குஜராத்தில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. அதே எக்ஸ்பெரிமெண்ட் இந்தியா முழுவதும் செய்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெறாது. இந்தியாவில் அது வந்து விலை போகாது. நிச்சயம் நான் சொல்றேன், நரேந்திர மோடிக்கு எதிராக மத சார்பற்ற சக்திகள்லாம் இணைக்கிறபடியே காங்கிரஸ் செய்ய வேண்டியதில்லை. நரேந்திர மோடியே செய்வார். விரைவில் நீங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்க யாரும் காங்கிரஸ் சேர்த்துக்க தயாரா? லையபிலிட்டி என்பது நரேந்திர மோடி என்பதை காலம் சொல்ல போகிறது. நான் சொல்றேன், எந்த அரசியல் கட்சியும் உங்ககிட்ட சேருவதற்கு யாரும் தயாராக இல்லை. இன்னைக்கு நான் சொல்றேங்க, தேசிய அளவில் இன்னைக்கும் நாங்க வந்து வலிமை வாய்ந்த இயக்கம், இந்தியா முழுவதும் இருக்கிற இயக்கம். எங்களை வந்து எங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் எந்த ஆட்சியும் அங்க அமைய முடியாது. ஒண்ணு நாங்க எதிர்கட்சியா இருப்போம், இல்ல ஆளுங்கட்சியா இருப்போம். இல்ல எங்க தயவோட ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். உங்களுடைய பங்களிப்பு இல்லாம இருக்க முடியாது எல்லாம் பேசுறீங்களே. நேற்றைக்கு தானே சார் இருக்கிற 500 சீட்ல 400 சீட் பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றேன், தோல்வியிலிருந்து பார்லிமெண்ட்ல 72 பாராளுமன்ற தொகுதி. உங்களுடைய தலைவி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, பாடம் கத்துப்பேன்றாங்க. நீங்க பேசுறத பார்த்தா ஒரு பாடம் நீங்க கத்துக்கிறதா தெரியலையே. பாடம்னா நீங்க பாடம் கத்துக்கிறதுனா நரேந்திர மோடியை மதசார்பற்ற வந்து சொல்ல சொல்றீங்களா? நீங்க 5 மாநில தேர்தல் முடிவு வந்து நரேந்திர மோடியினுடைய இமேஜ் மாத்திருமா? இல்ல ராகுல் காந்தியோட ராகுல் காந்தி டெல்லியில பேசுறாருங்க. ஒரு பொதுக்கூட்டம் உள்ள வராரு, ராகுல் காந்தி பேச ஆரம்பிக்கிறாருன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே மக்கள் எல்லாம் கலஞ்சிட்டாங்க. நீங்க கூட்ட மக்கள் தானே. பார்க்காத கூட்டத்தை ராகுல் காந்தி பேச போறாரு. உங்களுடைய தலைவர்களுடைய செல்வாக்கு மக்களிடம் இவ்வளவுதான் இருக்கு. உங்களுடைய கூட்டம் தானே. காங்கிரஸ் கூட்டத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் தலைவருடைய பேச்சு கேட்க தயாரா இல்லை. நான் சொல்றேன், 1000 நரேந்திர மோடிகள் வரிந்து கட்டி கொண்டு வந்தாலும் நேரு பாரம்பரியத்தினுடைய மாபெரும் தலைவராக இருக்கிற ராகுல் காந்திக்கு முன்னால் இவர்களால் நிற்கவே முடியாது.
முடியாது. முன்னாடி மக்கள் நிற்க தயாராக ராகுல் காந்திக்கு முன்னாடி காங்கிரஸுக்கு வந்து சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது. முதல்ல வந்து இல்ல இந்த காங்கிரஸ் வந்து இல்ல இந்த மக்கள் வந்து மனசுல இருந்து இதை எடுங்க. என்னைக்கு இந்திரா காங்கிரஸ் பிரிஞ்சு வந்தாங்களோ அப்பவே பழைய காங்கிரஸ் செத்து போச்சு. இது வந்து ஒரு குடும்ப காங்கிரஸ், இது வந்து குடும்ப பார்ட்டி. ஓகே, இந்திரா காந்தி அவர்களின் குடும்பம் இது ஒரு குடும்ப கட்சி. அதாவது அந்த குடும்பத்துல பிறந்தாலே நாட்டை ஆள்றதுக்கு உங்களுதான் குடும்பம்ன்ற மாதிரி ஆயிட்ட போது அது பழைய காங்கிரஸ் இதுக்கு சம்பந்தமே குடும்ப காங்கிரஸ். அவர்கள் ராஜ்யசபா தேர்தல் வழியா வந்தாங்க சொல்லலாம். அவங்க வந்து முழுக்க முழுக்க மக்கள் தேர்தல் வராங்க. அதே மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க. பிஎம் கேண்டிடேட் வேற யாராவது வைக்கிறாங்களா? இல்ல, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முதல்ல இந்திரா சோனியா காந்தியை தான் வந்து கேண்டிடேட்டா போட்டாங்க. சோனியா காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சி தீர்மானிக்க முடியாது. 2004 to 2009 மன்மோகன் சிங் ஆட்சியில் தலைமை நடக்குது. அதாவது பெற்ற வெற்றியை விட அதிகமான வெற்றி 2009 பெற்றது. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கார். அவர் இறந்த பிறகு இந்திரா காந்தி பிரதமராக வரல, லால்பகதூர் சாஸ்திரி தான் வர. லால்பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தியை காமராஜர் தேர்வு செய்கிறார். மக்கள் வாக்களிக்கிறார்கள். மக்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி மறைவுக்கு பிறகு 16 வருஷம் ஜெயிலில் இருந்தவர் இந்திரா காந்தி ஏன் தேர்ந்தெடுத்த காமராஜர் வருத்தப்பட்டாரு. அதுவும் வரலாற்று ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சி தேர்ந்தெடுக்கவில்லைங்க. நான் சொல்றேன், காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கவில்லை. சுதந்திர போராட்டத்துல 16 வருஷம் ஜெயில இருந்தாரு, 16 வருஷம் பிரதமராக இருந்தார். இந்திரா காந்தி வந்தாங்க. இந்திரா காந்தி எங்க நேரு தான் காந்தி தன் வாரிசுன்னு சொன்னார். இந்திரா காந்தி இல்ல இருங்க நான் ஒரு குற்றச்சாட்டு பதில் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்வது என்ன நீங்க வேணா நான் சொல்றேன். அதாவது இந்திரா காந்தி மறைந்து விடுகிறார்கள், படுகொலை செய்யப்படுகிறார். ராஜீவ் காந்தி தலைவராக வருகிறார். உடனே 13 நாள்ல தேர்தல், 403 இடங்கள் அவர் வெற்றி பெற்று மக்களை ஏற்றுக்கொண்ட தலைமை அது. அது வாரிசு இல்ல, மன்னராட்சி இல்ல. அதற்கு பிறகு ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்பட்டார். உயிரை கொடுத்திருக்கிற இந்த நாட்டுக்காக இந்திரா காந்தி இழந்திருக்கிறோம், ராஜீவ் காந்தி இழந்திருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு இந்திரா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் உயிரை அவர்கள் துச்சமன மதித்து இந்த அரசியல் இருக்காங்க. ஆக இந்திரா காந்தி அரசியலை வர சோனியா காந்தி பதவியே வேண்டாம், அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தார்கள். அந்த காங்கிரஸ் கட்சி சீதாராம் கேசரி தலைமையில் அழிவதை பார்த்த காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி தலைமை பொறுப்புக்கு வந்தாங்க. வந்ததும் இன்னைக்கு 16 வருஷமா நேரு குடும்பத்தில் யாரும் எந்த பதவியும் இல்ல. ராகுல் காந்தி என்ன பதவியில் இருக்காரா? ரொம்ப பழசு. சோனியா காந்தி பதவியில் இருக்காரா? 16 வருஷமா 1989க்கு பிறகு 16 ஆண்டுகளாக நேரு குடும்பம், இந்திரா காந்தி வாரிசுகள் யாரும் இந்த நாட்டில் எந்த பொறுப்பிலும் இல்லை. இந்த பொறுப்புல இல்ல, குடும்பாட்சி என்ன சொல்றீங்க? ராகுல் காந்தி தீர்மானிக்கிறோம். ராகுல் காந்தி இறந்த அப்புறம் பின் ஜெனரேஷன்ல இருந்து ராஜீவ் காந்தி இறந்த அப்புறம் ராகுல் காந்தியும் சரி பிரியங்காவும் சரி வயசுல ரொம்ப கம்மின்றதுனால அவங்க வராம இருந்தாங்க. சோனியா காந்தி அவர்களுக்கு மக்களுக்கு அவங்க பத்தி ஒண்ணும் தெரியாதனால அவங்க வராம இருந்தாங்க. இல்லங்கிற பொறுத்தளவுக்கு மக்கள் ஆதரிச்சாங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தியோட மகன் மகள் ஒரே காரணத்துக்கு அவங்களுக்கு நிராகரிக்கப்படணுங்கிற அவசியம் கிடையாது. மக்கள் ஏற்றுக்கொண்டா மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க பார்த்தா இல்ல. எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. ராகுல் காந்தி எங்க போனாலும் வந்து மக்கள் அங்க உட்கார்ந்து அவர் பேசுறத கூட கேட்க மாட்டாங்கன்னா அப்ப மக்கள் ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையா மக்களே சொல்லிட்டாங்க. நான் அவசியம் இல்லை. இந்திரா காந்தி கூட 1977 தோற்கடிக்கப்பட்டார். அதுக்குதான் ரீட் இருக்கேன். நம்ம நாட்டோடைய இருக்கிறதுலே கேவலமான 2 விஷயங்கள் பெரிய விஷயம் நடந்ததுன்னா ஒன்னு எமர்ஜென்சி வந்தது. இந்திரா காந்தி அவர்களால் தான் எமர்ஜென்சி வந்தது. இன்னொன்னு மதவாதி கட்சி இல்லன்னு சும்மா சொல்றாங்க காங்கிரஸ். அவங்கள மாதிரி மதவாதி கட்சி வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸ்பீக்கர்களை படுகொலை பண்ணாங்க. என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய தம்பிகள், என்னோட தங்கைகள்
எத்தனை பேர் பல ஆயிரம் பேரை கொண்ட கட்சிங்க காங்கிரஸ். மதவாதி கட்சி இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்புறம் சீக்கிரம் படுகொலை பண்ண மாட்டாங்கன்னா அது காங்கிரஸ். அதனால மதவாதி கட்சி இல்லன்னு சொல்லாதீங்க. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணாத கட்சியே கிடையாது. காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணாத கட்சியே கிடையாது. கொண்டாங்க டெல்லியில. அந்த டெல்லியில 15 வருஷம் நாங்கள் எங்கள் ஆட்சி நடந்தது. சீக்கியர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அந்த கொலைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சம்பந்தம் இல்ல. அதே போல சம்பந்தப்பட்ட கலவரத்துக்கு பிறகு வந்து காங்கிரஸ் வந்து நீங்க சொன்ன 3 முறை எங்க டெல்லி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னா குஜராத் அடுத்தடுத்து 3 முறை மன்மோகன் சிங் இந்த நாட்டின் பிரதமராக கொண்டு வந்த ஒரு சீக்கிய இனத்தை சேர்ந்தவர். அந்த இடத்துக்கு நாங்க எதிரானவர்களா? ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்காத நரேந்திர மோடியும் நாங்களும் ஒன்னா? இந்த நாட்டுல ஜனாதிபதியாக அப்துல் கலாம் ஆக்கிய கட்சி பிஜேபி. 2வது அப்துல் கலாம் கொண்டு வரல, வேணாம்னு சொன்னது உங்க கட்சி. மன்மோகன் சிங் வந்து கொண்டு வரல. அப்துல் கலாம் கேக்குற ஆம் ஆத்மி வேட்பாளர்கள் 3-4 பேர் ஊழல் படிந்து அங்கே வெட்கக்கேடான நிலை டெல்லியில தலைவரி தேடி உன்ன கொஞ்ச நாள் ஆம் ஆத்மியுடைய அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முழு விவரமும் வெளியே வரப்போகுது. 15 மணி நேரம் டேப் பண்ணிருக்காங்க. ஒரு சிங் ஆபரேஷன் சும்மா நடத்துறேன்னு சும்மா காங்கிரஸோட ஆளுங்க தான் அவங்க பண்ணது. என்ன பண்ணிருக்காங்க? 15 மணி நேரம் ஒரு சிங் ஆபரேஷன் பண்ணி அதை கிளவரா எடிட் பண்ணி அதை ஒரு 50 நிமிஷமா ஆக்கி நான் காசு வாங்கவில்லை அப்படின்றத வாங்கவில்லை அதை மட்டும் காமிச்சு என்ன பண்ணோம்னா நாங்க என்ன சொன்னோம்னா எங்க மேல நம்பிக்கை இருக்கு, நாங்க தப்பு பண்ணலன்னு. மொத்த 15 மணி நேரம் வீடியோவை வெளில எடுத்துட்டு வாங்க. எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் பார்த்து என்ன சொல்றாங்க? கட்சி வேட்பாளர்கள் நீங்க கேஷ எப்படி கொடுக்கலாம், வேற ஆள் பேர்ல கொடுத்துருங்கன்னு சொன்னதை நாம காதால கேட்டோம். அது எடிட் விஷயம் கிடையாது, வேற யாத்திரை வாய்ஸ் ஓவர் கிடையாது. எடிட் பண்ண ஃபுல் ஃபுட்டேஜ் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன் கிளீனா சொல்லிட்டாங்க நீங்க பண்ணதுல எந்த தவறும் இல்ல, நீங்க சொன்னதுல எந்த தவறும் இல்ல. அந்த வீடியோவை வெளில எடுத்துருவாங்க. நாங்க கேட்கிறோம். நான் என்ன சொல்றேன், நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, எங்க ஆளுங்க தூக்கி வெளில போடுவோம். ஏன்னா எங்க இதுல வந்து ஊழலுக்கு இடமே இல்லங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சு அவர் ஏற்கனவே 20 கோடி துண்டேந்தி வசூல் பண்ணாங்களா? 20 கோடி ரூபாய் நிதி எப்படி வந்தது? அதுக்கு 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணது எல்லாமே ஆன்லைன்ல எல்லாம் நாள் பூரா அக்கௌண்டன்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி மக்கள் சைட்ல இருந்தும் அக்கௌண்ட் மேல அக்கௌண்டன்ஸ் வந்து அதிகமான வசூல் பண்ண கட்சி வந்து காங்கிரஸ். 1500 கோடி செலவு நேற்று ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத கட்சிக்கு 20 கோடி. சட்டமன்ற தேர்தலில் 15 லட்சம் செலவு பண்ணலாம். சட்டப்படி எலெக்ஷன் கமிஷன்ல 15 லட்சம் செலவு பண்ணலான்னு இருக்குது. 70 சட்டமன்றம் அப்பனா கணக்கு போட்டாலே ஒரு 10-10.5 தானே வருது. 20 ஒரு கட்சி வளர்ச்சி பண்ணணும், கட்சி நடத்தணும். தொகுதிக்கும் 15 லட்சம் செலவு பண்ணணும்னா அந்த 15 லட்சம் தான் செலவு பண்ணணும், அதுக்கு மேல செலவு பண்ணல. ஒரே கட்சி அந்த மாதிரி ஒரு பண்ணது ஆம் ஆத்மி கட்சி தான். 1500 கோடி ரூபாய் அந்த காங்கிரஸ் செலவு பண்ணு, அதுக்கு ஈக்குவலா பிஜேபி செலவு பண்ணு. டெல்லி எலெக்ஷனுக்கு மட்டும் நாங்க 20 கோடி கூட செலவு ஆம் ஆத்மி கிடைச்ச தகவல் 3000 கோடி செலவு பண்ணாங்க. நரேந்திர மோடியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், ஒரே ஒரு கட்சி மீட்டிங்க்கு 20 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து ஆதாரம் ஒரே ஒரு கட்சி மீட்டிங்கோட செலவு இந்த 4 மாநில தேர்தலுடைய வெற்றிக்கும் வரப்போகிற 2014 தேர்தலுக்கும் நரேந்திர மோடியோட அலை ஒரு முக்கியமான காரணமா இருக்கு என்று சொல்லப்படுது. ஆனால் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்த, நரேந்திர மோடி பங்களித்த மத்திய பிரதேச மாநிலத்தில் எங்கேயுமே நரேந்திர மோடிக்கான படம் கூட வைக்கப்படவில்லை. அங்கு சிவராஜ் சிங் சௌஹான் தான் வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றிக்கான காரணம் அவர்தான், மோடி அல்ல என்று அந்த கட்சியினரே கூறுகிறார்கள். மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிற நண்பர்களே. மாற்றத்துக்கான அறிகுறியா 4 மாநில தேர்தல் என்பது பற்றி இன்றைய ஆயுதத்து நிகழ்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நான் திரு சந்திரமோகன் கேட்க விரும்புறேன்.
இதுல வந்து ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் வந்து நடந்த போது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த பங்காரு லட்சுமணன் மேல ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் நடந்த போது நாடு முழுக்க கொந்தளிச்சு பாத்தியா கைங்களமா வாங்கிட்டான்னு சொன்னோம். அப்போ வந்து அன்டிட்டட் முழு டேப் எல்லாம் போட்டு காட்டுன்னு சொல்லி யாரும் கேட்கல. நீங்க சொல்றீங்க 15 மணி நேரம் டேப் 15 மணி டேப் போட்டு காட்டினா எலெக்ஷன் கமிஷனே முழுமையா பாப்பாங்களா தெரியல. ஆனா சில பகுதியில் நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு அதுக்கு பின்னாடி வேற சொல்லிருக்கலாம், அதுக்கு முன்னாடி வேற சொல்லிருக்கலாம். ஆனா பார்க்கும்போது தெளிவா தெரிஞ்சிச்சு. நானும் பாத்திருக்கேன், அந்த முழுசா 50 நிமிஷம் வீடியோ பாத்திருக்கேன். அதுல பணம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நிதி உதவி பண்றேன்னு சொல்லும் போது எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக நான் பண்றேன், அதுக்காக உங்களை அப்ரோச் பண்றேன், எங்களுக்கு இந்த காரியம் பண்ணி கொடுத்து நான் உங்களுக்கு நிதி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க அந்த நிதியை எப்படி வாங்கலாம்? நான் அவங்க சொல்றாங்க நான் கேஷ் தான் கொடுப்பேன், டிடியா கொடுக்க மாட்டேங்க, நான் கேஷ் தான் கொடுப்பேன். அப்ப இந்த கேஷை நாங்க எந்த பேர்ல அந்த ரொக்கத்தை வாங்குவோங்கிறத உங்களுடைய கட்சி வேட்பாளர் சொல்றாங்க. என்ன வித்தியாசம்? நீங்க 100% சுத்தம் பரிசுத்தம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால்தான் முழு எடிட்டையும் வந்து கேட்டோம். ஏன்னா அழகா எடிட் பண்ணி வார்த்தைகள் வேற இடத்துல இருந்து வார்த்தைகள் எல்லாம் போட்டு கூட எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம்னா அவங்க அவ்வளவு நம்பிக்கையா நாங்க சொன்னோம். முழு இதுவை எலெக்ஷன் கமிஷன் இல்ல நாட்டு மக்களுக்கு போட்டு காமி ஃபுல் டொமைன்ல வெள்ள வரட்டும். அவங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னா முதல்ல துரத்துறோம். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் அந்த வீடியோவை பார்த்து முழு எடிட் பண்ணாத வீடியோவை பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்கன்னா எந்த தவறும் அவங்க பண்ணலன்ட்டு எலெக்ஷன் கமிஷனர் சொன்னா பைசா வாங்கல அப்படிங்கறத மாற்றுக்கிறதுல பைசா வாங்க ஆசைப்பட்டாங்க அப்படிங்கறதும் அதுவும் பல வேட்பாளர்கள் தேர்தல் முடியட்டும் இப்ப வாங்கல தேர்தல் முடியட்டும் ரொம்ப சிரமத்தில் இருக்கு இப்ப பண்ண நல்லா இருக்காது முடியட்டும். அதான் சொல்றேன், முன்னாடி இருக்க வார்த்தையை கட் பண்றது பின்னாடி இருக்க வார்த்தை எதுக்காக அதை சொன்னாங்க என்ன விஷயம் ஒண்ணுமே இல்லாத மாதிரி அழகா கட் பண்ணி இந்த மூவில பண்ற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து நாங்க என்ன சொன்னோம்னா நீங்க வெளியில வரட்டும், எங்க ஆளுங்க தப்பு பண்றாங்களா முதல்ல நாங்க துரத்தி அடிக்கிறோம், யாரும் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஒருத்தர துரத்தி அடிச்சோம். ஏன்னா கிரிமினல் அஃபென்ஸ் இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் அவர் மேல இருந்தது. அது தெரிஞ்ச உடனே அவர் கேண்டிடேட்டா வச்சோம், அவரை தூக்கி போட்டு கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் சொல்லிச்சாங்க, 2000 கோடி ரூபாய் சொல்லிச்சாங்க, அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அவங்க அப்படியே மாத்தி கேட்டாங்க, அது நீங்க சொல்லல, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. நாங்க வந்து ஒரு தொகுதிக்குள்ள ஆதாரம் வச்சிருக்கலாம், ஆதாரம் கிடையாது, நம்ம வந்து சொல்லதான் முடியும். ஆனா உங்களை வச்சு கேட்கும்போது ஆதாரமே இல்ல, யாரால ப்ரூவ் பண்ண முடியாதுன்றீங்க. இல்லையா நாங்க ஆதாரம் தான் சொல்றேன். ஃபுல் வீடியோவை காமிச்ச உடனே எலெக்ஷன் கமிஷனே பார்த்து சொல்லிட்டாங்க எந்த தவறும் இல்ல, இதெல்லாம் எடிட் பண்ணி அதான் எந்த அளவுக்கு வந்து மோசடி எல்லாம் பண்ணி எப்படி எல்லாம் எங்களை அமுத்தமா ட்ரை பண்ணாங்களோ அவ்வளவும் ட்ரை பண்ணாங்க. ஆனா கடைசியில என்ன இது சத்தியமே ஜெயது, உண்மை எப்பவுமே வெற்றி பெறும். நாங்க தப்பு பண்ணா கூட நாங்களும் அழிவோங்க, புரியுங்களா? அழியணும், நாங்க தப்பு பண்ணா கூட நாங்களும் அழியணும். நாடு முக்கியம், எனக்கு கட்சி முக்கியம் கிடையாது, புரியுங்களா? நல்லவங்க வரணும். இப்ப லோக்சபா நிறைய கட்சிகளுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்காங்க, நல்ல விஷயம் பண்றாங்கன்னா அவங்க போய் கேம்பெயின் பண்ணுங்க எல்லாரும். ஏன் வந்து இந்த கட்சிக்கு ஓட்டு போடணும் அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இல்ல, நல்லவங்க இருக்காங்களா நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. உங்க கான்ஸ்டிட்யூன்சில நல்லவங்க இருக்காங்க அவங்க ஓட்டு போடுங்க. நல்லவங்க நம்பி தானே மாத்திடுறாங்க. நாங்க முதல்ல வரும்போது எல்லாரும் இவ்வளவு காலம் ஆயும் இன்னும் வந்து நமக்கு புத்தி வரலனா என்னத்த சொல்றது? இந்த கட்சி அந்த கட்சி மக்களுக்கு வரலையா இல்லாட்டி வரக்கூடிய கட்சிகளுக்கு வரலையா? வரக்கூடிய கட்சிகளுக்கு வந்து காசு பண்ணோன்ற ஒரு எண்ணத்தோட தான் வராங்க. மக்கள் வந்து வேற வழி இல்லையே என்ன பண்றது, இந்த கட்சி போட்டதான் கவர்னன்ஸ் வரும் இல்ல அந்த கட்சி போட்டதான் ஆட்சி வரும்ன்ற ஒரு என்ன பண்றது வழி இல்லாம தான் வந்து அவங்க ஓட்டு போட்டு பிரச்சாரத்துக்கு போற வரைக்கும் பிரச்சாரத்துக்கு போற வரைக்கும் ஜீப்ல போயிட்டு இருந்த கட்சியோட வந்து ரிசல்ட் வந்து மேல போயிட்டார், 10ஆம் மாடிக்கு போயிட்டார், மேல இருந்தா முதல் மாடி. சரி ராகுல் காந்தி சோனியா காந்தி நரேந்திர மோடி ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. எங்க கட்சி ஆபீஸ்க்கு ஒரே ஒரு மாடிதான், அந்த இடம் பேரு வார் ரூம். அங்கதான் வந்து எல்லா மீட்டிங்கு எல்லாமே நடக்கும். கீழே வந்து வாலண்டியர்ஸ் எல்லாம் தங்கறதுக்கு மீதி இடங்கள்ல லா டிவிஷன் அதெல்லாம் மேல் டிவிஷன்ல தான் வார் ரூம், அவ்வளவுதான். அவரை மாதிரி வந்து சிம்பிளான ஒரு ஆளை பார்க்க முடியாது முதல்ல, புரியுதுங்களா? அவர் போற சொக்கால வந்து ஸ்லிப்பர் எல்லாம் வந்து 10 வருஷம் ஸ்லிப்பர் போட்டு சுத்தி நிற்கிறார், புரியுதுங்களா? ஆனா அந்த மாதிரி ஒருத்தரை வந்து அப்படி சொல்றதே வந்து நீங்க வந்து மோடி லெவலுக்கு 10 மாடி சொல்றது வந்து ரொம்ப தவறான விஷயம். அவங்க அதான் சொல்லுவாங்க, சட்டை தான் போறாரு, சாதாரணமான சட்டை தான், கதர் சட்டை தான் போறாரு, காங்கிரஸ் சொல்லுவாங்க, பிஜேபி சொல்லுவாங்க. இன்னொரு விஷயத்துக்கு கொண்டு போறேன். நான் திரு ராகவன் கேட்கிறேன், நரேந்திர மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய முதல் ஒரு செமிஃபைனல் சொல்லி சொல்லலாம். அதுல உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சொல்றாங்க மோடியுடைய ஒரு திறமைக்கு கிடைத்த வெற்றி, ராஜ்நாத் சிங் சொல்லியிருக்கிறார் அவருடைய பிரச்சாரத்துக்கு கிடைத்த வெற்றி. ஆனா மத்திய பிரதேச மாநிலத்தில் ஏற்கனவே பீகார்ல வந்து எப்படி அந்த மாநில முதல்வர் அந்த நிதிஷ்குமார் வந்து எப்படி சொல்லியிருந்தாரோ எங்களுக்கு வேண்டாம் கூட்டணி கட்சி, இங்க வந்து சிவராஜ் சிங் சௌஹான் எதுவும் சொல்லல. ஆனா அவருக்கு ஒரு மனத்தாங்கல் இருந்தது, ஒரு அரசியல் பார்வையாளருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்கேயுமே ஊர்ல எங்கேயுமே வந்து போஸ்டர் கிடையாது, நரேந்திர மோடியோட போஸ்டர் கிடையாது, முழுக்க சவானுடைய போஸ்டர் இருந்துச்சு, கட்கரியோட போஸ்டர் இருந்துச்சு, ராஜ்நாத் சிங் போஸ்டர் இருந்துச்சு, ஈவன் அத்வானியோட போஸ்டர் இருந்துச்சு. என்ன காரணம்? இல்லைங்க, இப்போ ஒவ்வொரு மாநில தேர்தல் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செய்த சாதனைகளையும் சொல்றோம்.
இப்ப அவர் நரேந்திர மோடி பிரதம வேட்பாளர். அந்த இடத்துல முதலமைச்சருடைய முதலமைச்சர் கேண்டிடேட் தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. பொதுவாவே எல்லா கட்சியும் நடத்துற விஷயம் தானே அது. அதனால அத்வானி வந்து பேசினார், அத்வானிக்கு செல்வாக்கு இல்ல, இவருக்கு தான் செல்வாக்கு அப்படிங்கறதுல, இவருக்கு செல்வாக்கு இருக்கா அவருக்கு செல்வாக்கு இல்ல அப்படிலாம் கிடையாது. ஆனா நிதின் கட்கரி படம் இருந்தது, நம்ம ராஜ்நாத் சிங் படம் இருந்தது, அத்வானி படம் இருந்தது, நரேந்திர மோடி படத்தை மட்டும் நான் மாறுபடுறேன். ஏன்னா நரேந்திர மோடி பல கூட்டங்கள் அங்க போய் பேசியிருக்கிறார். அங்க நரேந்திர மோடி படம் இருந்துதான் பேசியிருக்கிறார். அதனால நரேந்திர மோடிக்கு அதாவது என்ன பிக்சர் கொடுக்க விரும்புறீங்கன்னு சொன்னா, வெற்றி பெற்று வந்திருக்கிறோம், ஆனால் நரேந்திர மோடிக்கு டியூ இது கொடுக்க கூடாதுங்கிறது ஒரு இதோட எதிர்கட்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுடைய கேள்வி, ஏன் இந்த காங்கிரஸை பார்த்து உங்களுடைய ராகுல் காந்தி போனாரே தோல்வி விட்டாரு என்ற கேள்வியை மாற்ற மாட்டேங்கிறீங்க. நரேந்திர மோடி போய் ஜெயிக்கல, அவங்களதான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றதுனால என்ன பிரயோஜனம்? நரேந்திர மோடி காங்கிரஸ் வந்து வெற்றி இழந்திருக்கிறது தெளிவா தெரியக்கூடிய விஷயம். நம்ம வந்து வெற்றி இழந்ததுக்கு ராகுல் காந்தி காரணமான ஊடகங்களோ மீறி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா இங்க பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது. இது நரேந்திர மோடியுடைய செல்வாக்கு நிச்சயமாக இருக்கிறதுன்னு வெற்றி பெற்ற இந்த வெற்றிக்கான காரணம் என்னன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கு. மாநில முதன்மை சொல்லுவீங்க, கட்சி சொல்லுவீங்க, ஆனா இதுல வந்து தோல்விக்கு வந்து ராகுல் மட்டும் தான் காரணம் இல்லையா? அதான் நீங்க ஏன் கேட்கலன்னு கேட்கிறேன். நான் சொல்லல, நான் அப்படி கேட்க, நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல பிஜேபி வெற்றி பெற்றதுக்கு நரேந்திர மோடியினுடைய அங்க அவருடைய இது கூட காரணம்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ராஜஸ்தான்ல சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் இருப்பது என்பதும் உண்மை. மத்திய பிரதேசலையும் சத்தீஸ்கர்லயும் நல்லாட்சி செய்திருக்கிறதும் உண்மை. இதெல்லாம் சேர்ந்துதான் வெற்றியை கொடுக்கும். அதனால இதுதான் வெற்றியா அது வெற்றி இல்லையா அது கொடுக்க காரணம் கிமிலேட்டி எல்லாம் சேர்ந்து. ஆனா காங்கிரஸ் தோத்தக்கான ராகுல் சொல்றதோட இந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி காரணம் நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு? 4 மாநில தேர்தல் முடிவு எதை காட்டுகிறது என்பதை மக்கள் தங்களுடைய குறுஞ்செய்தி மூலமா அனுப்ப கேட்டிருந்தோம். மக்களுடைய கருத்து என்னவா இருக்கிறது இப்போது நாம் பார்க்கலாம். 4 மாநில தேர்தல் முடிவுகள் காட்டக்கூடியது ஊழலுக்கு எதிரான விஷயம் தான் இந்த 4 மாநில தேர்தல் முடிவு என்று 82% மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஊழல் எதிர்ப்பு தான் இந்த தோல்விக்கான காரணம், இந்த தேர்தல் முடிவுக்கான காரணம் என்று 82% மக்களும், அந்தந்த மாநில முதல்வர் செயல்பாடு தான் அந்த மாநில தேர்தல் முடிவுகளுக்கான காரணம் என்று 10% மக்களும், இது வழக்கமாக ஒவ்வொரு மாநில தேர்தலும் நடக்கக்கூடியதான், இதற்கு ஒரு தீர்மானமான கருத்தை சொல்லிவிட முடியாது, வாடிக்கையானதான் என்று 8% மக்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நான் திரு கோபநாடு கொண்டு வருகிறேன். புருஷ உங்கள்ட்ட தான் வரேன். மக்களுடைய கருத்தை பார்க்கும்போது இது ஏன் அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்க்க முடியும். ஊழல் தான் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஒரு காரணம் என்று 82% மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஊழலுக்கு எதிராக இன்றைக்கு லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நிறைவேற்றிய கட்சி காங்கிரஸ் ஆட்சி. மாநிலங்களில் நிறைவேற்றாத கட்சி. மாநிலங்களவையில 187 திருத்தங்கள் கொண்டு வந்து அது நிறைவேற்ற முடியாமல் அமளி ஏற்பட்டு அந்த மாநிலங்களவையே அந்த குடியரசுத் தலைவர் நடத்த முடியாமல் அந்த அவையை ஒத்திவைக்க வேண்டிய நிலை அன்றைக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு அதை கொண்டு வருவதற்காக நிலைக்குழுவினுடைய அந்த பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வருவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுறோம். 1963 இருந்து 10 முறை முயற்சி மேற்கொள்ளப்பட்டு காங்கிரஸ் கட்சி தான் முதல் முறையாக மக்களவையிலே அது நிறைவேற்றி சாதனை படைத்தது. அப்புறம் அதுக்கு அரசியல் சட்ட அந்தஸ்து கொடுக்கணும்னு நாங்க முயற்சி செய்த போது அதை அந்த தீர்மானத்தை தோற்கடித்தது பாஜக. 2001 14 அரசியல் சட்ட அந்தஸ்து, அதாவது லோக்பால் மசோதாவுக்கு சாதாரண சட்டமாகத்தான் நிறைவேற்றப்பட்டது. கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கிற தீர்மானத்தை தோற்கடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நாங்க 2001 இதே தேசிய ஜனநாயக கூட்டணி லோக்பால் மசோதாவை கொண்டு வந்தது, நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. பிரணாப் முகர்ஜி நிலைக்குழு தலைவராக இருந்து அறிக்கை கொடுத்தார். அறிக்கை கொடுத்து 2 ஆண்டுகள் வரை 2004 வரை அந்த லோக்பால் மசோதாவை கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் பாஜக மேற்கொள்ள. அடுத்து அந்த லோக்பால் மசோதாவில் அவங்க தேர்வு குழா போட்டிருந்தது பாத்தீங்கன்னா, குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், மக்களவை தலைவர், அவை முன்னவர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் போன்றவங்க இருந்தாங்க. நாங்க போட்டது 5 உறுப்பினர்கள் யாருன்னா, பிரதமர், மக்களவை தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, எமினன்ட் பர்சன் பிரபலமான ஒருவர், எதிர்க்கட்சி தலைவர். ஆக நாங்க அரசு சார்பு உறுப்பினர்களை குறைத்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, எமினன்ட் பர்சன் கொண்டு
அது வந்து ஒரு பாரபட்சமற்ற குழுவை நியமித்து ஊழலுக்கு எதிராக லோக்பால் மசோதாவை கொண்டு வந்தோம். நான் சொல்றேன் சண்டை போட்டோம் அவங்களை வந்து ஏமாற்றி லோக்பால் மசோதா எடுத்துட்டு வராம பல்லு இல்லாத லோக்பால் மசோதா. சரி, நான் உடனே கேட்கிறேன். லோக்பால் பிஜேபி சொல்லிருக்க நான் பதில் சொல்லணும். லோக்பால் மசோதா ராஜ்யசபால வருது. நைட்டு 12 மணி ஆகுது, விவாதம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எதிர்கட்சிகள் ஜட்லி எழுந்து பேசுறாரு, அருண் ஜட்லி எழுதி பேசுறாரு, பரவாயில்ல எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, நாங்க எல்லாம் பேசுவதற்கு தயார்னு சொன்னா பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் உள்ள போய் அங்க சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபாட்ட போய் பேசிட்டு வந்து சபை அமைதியாக இருந்தது. அமைதியாக இருந்த சபையில வந்து ராஜ்யசபா சேர்மன் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாம் அமளிலா இருந்தா நான் எப்படி நடத்துறது, உள்ள போயிட்டாரு. லோக்பால் பத்தி லோக்பால் எடுத்து வந்தோம், லோக்பால் எடுத்து வரோம். மெயினா என்னன்னா, ஒரு குற்றவாளி இருக்கான், ஒரு பாலிட்டிஷியன் வந்து குற்றம் பண்ணானா அவன் மேல வந்து நடவடிக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது சிபிஐ. ஓகேவா? சிபிஐ யார் கீழ இருக்கான்? அவங்க கீழ தான் இருக்கான், கவர்மெண்ட் கீழ இருக்கான். எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும்? நாங்க கேட்கிறோம் சிபிஐ வெளில எடுத்துட்டு வா, லோக்பால் அடியில் எடுத்துட்டு வானா அதை முடியாதுட்டாங்க. அப்புறம் என்னங்க லோக்பால்? யாரை ஏமாத்துறீங்க? மக்கள் சிபிஐ எப்ப வந்து கவர்மெண்ட் கிட்ட சிபிஐ வெளில எப்ப வருதோ அப்பதாங்க விடிவு நாட்டுக்கு. ஊழலை ஒழிக்க உருப்படியான நடவடிக்கை எடுத்து இந்த நாட்டின் உயர்ந்த மன்றமான மக்களவையிலே நிறைவேற்றியது லோக்பால் மசோதாவை நாங்க. நீங்க நிறைய கேள்வி இருக்கு, பேசி பேசலாமே தவிர நிறைவேற்றியது நாங்க தான். நிறைய கேள்வி இருக்கு. அதாவது கடும் எதிர்ப்பை தாண்டி ஏன் வந்து 123 ஒப்பந்தத்தை மட்டும் அரசால் நிறைவேற்ற முடிந்தது, கடும் எதிர்ப்பையும் தாண்டி ஏன் வந்து சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீடு ஒப்பந்தத்தை கொண்டு வர முடிந்தது என்பதெல்லாம் நிறைய கேள்வி. அதெல்லாம் இன்னொரு விவாதிக்க வேண்டியிருக்கிறது. மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் தெளிவாக தங்களுடைய பாடங்களை கற்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் அதிலிருந்து பாடங்கள் எடுத்துக் கொள்கிறார்களா, சரியான பாடங்கள் தான் புரிந்து கொள்கிறார்கள் என்பது தொடர்ந்து கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த திரு கோவண்ணா அவர்கள், திரு ராகவன் அவர்கள், திரு சந்திரமோகன் அவர்கள் 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.